ஓபிஎஸ்ஸின் கோரிக்கையை ஏற்று எடப்பாடி தலைமையில் இன்று கூடிய அதிமுக நிர்வாகிகள் சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளர் இல்லை என்பதை மறைமுகமாகவும், துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் நியமனம் செல்லாது என்றும் பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இந்த அறிக்கையில், நாம் வணங்கும் இதய தெய்வமான மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மை அனைவரையும் மீளா துயரில் விட்டுவிட்டு 5/12/2016 தேதியில் மண்ணுலகை விட்டு மறைந்ததை இன்றும் ஏற்று இயலாத மனநிலையில் நாம் அனைவரும் உள்ளோம். நாம் ஒவ்வொருவரும் அவரது ஆத்மா சாந்தி அடைய, அவரது நோக்கங்களை, லட்சியங்களை, கொள்கைகளை நிறைவேற்ற ஒன்று கூடி உறுதிமொழி ஏற்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பொன்மொழிக்கேற்ப நாம் ஒன்று கூடி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் லட்சியங்களை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளோம். நமது கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளராக கழக பணியாற்றிய மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இடத்தில் வேறு எவரையும் நமது கழக தொண்டர்கள் அமர்த்தி அழகு பார்க்க விரும்ப மாட்டார்கள். அம்மா அவர்களின் மறைவுக்கு பின்னர் மதிப்பிற்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக கழக சட்ட திட்டங்களின்படி புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யும் வரை நியமிக்கப்பட்டாலும், அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக அவரால் செயல்படா நிலை ஏற்பட்டுள்ளதாலும் மற்றும் பல்வேறு நபர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அவரது நியமனத்தை ரத்து செய்ய கோரி வழக்கு தொடர்ந்துள்ளதாலும், நமது கழகத்தின் சட்டதிட்ட விதி 20 படி நமது கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளரான மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழகத்தையும் ஆட்சியையும் வழிநடத்தி வருகின்றோம். இந்நிலையில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 19/12/2011 தேதியில் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட திரு டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த 14/2/2017 தேதியில் கழகத்தில் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு அவரை 15/2/2017 தேதியில் துணை பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளது நமது கழகத்தின் சட்டதிட்ட விதி 30ற்கு விரோதமானது. அவர் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் அடிப்படை உறுப்பினர் பதவியை வகிக்காத காரணத்தினால் அவரால் கழகத்தின் எப்பொறுப்பையும் கழக சட்டதிட்ட விதிகளின்படி வகிக்க இயலாது. திரு டிடிவி தினகரன் கழக துணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எழுதிய கடிதத்தை 3/3/2017 தேதியிட்ட தேர்தல் ஆணையத்தின் பதில் கடிதத்தில் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நியமனம் செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் பட்டியலில் திரு டிடிவி தினகரன் பெயர் இடம்பெறவில்லை என்று கூறி அவர் கடிதத்தை ஏற்க மறுத்து நிராகரித்துவிட்டது. மேலும் அவரை துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்த பொதுச் செயலாளரின் நியமனமும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்பு விசாரணையில் இருந்து வருகிறது. இவைகளுக்கு மாறாக திரு டிடிவி தினகரன் தன்னிச்சையாக கடந்த 4/8/2017 தேதியில் நமது கழகத்திற்கு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்துள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். நமது கழகத்தை அதன் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்று கூடி வழிநடத்தி வரும் நிலையில் நமது கழகத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்படுத்த அவரால் வழங்கப்படும் அறிவிப்புகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எவரையும் கட்டுப்படுத்தாது. அவரது அறிவிப்புகள் மூலம் நியமனம் செய்யப்பட்ட பொறுப்புகள் கழக சட்டதிட்ட விதிகளின்படி செல்லக்கூடியவை அல்ல. கழக தொண்டர்கள் அதனை நிராகரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் மற்றும் நமது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் உயரிய லட்சியமான ஒவ்வொரு கழக தொண்டனுக்கும் வாய்ப்பு, உழைப்பால் ஒவ்வொருவரும் எல்லா நிலையையும் அடைய வேண்டும் என்பதை நிறைவேற்ற நாம் அனைவரும் ஒன்று கூடி கழகத்தையும் அதன் ஆட்சியையும் வழிநடத்துவோம் என்று இவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.